வணக்கம் உறவுகளே. ஜெஸ்ஸி தீவில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஜெஸ்ஸி தீவுக்கு எப்படி வந்தனான்றதை பற்றி இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் விரிவாக விளக்கமாக எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதாக்கள் மறக்காமல் அதே முறைக்கா பாருங்கோ. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ நான் ஜெஸ்ஸி தீவில் வந்து இறங்கி இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டலை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது இந்த வழி நடுக காட்டு மல்லி மாதிரி போகிற இடமெல்லாம் ஒரே வடிவான இடங்கள், கடல் எல்லாம் இருந்துச்சுது, இயற்கையான இடங்கள் எல்லாம் இருந்துச்சுது. சரி என்று கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்குவோம், ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுப்போம் என்று சொல்லி இதில் வந்திருக்கிறேன். ஸோ அப்படியே இந்த பீச்சை பாருங்கள், இந்த கடலை பாருங்கள், இதை பார்த்துக்கொண்டே இந்த தீவை பற்றின ஒரு சில தகவல்களையும் சொல்லிக்கொண்டு அப்படியே இந்த கடல் காற்று கொஞ்சம் வாங்கி கொண்டு பிறகு போவோம் ஹோட்டலுக்கு. ஓ கடல் மாதா, இந்த அவளையை ஏத்துக்க. கார் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போய்க்குள்ளே போகிற வழியில் பார்த்தா இப்படி ஒரு அழகான ஒரு பில்டிங் ஒன்று பார்த்தேன். அதை வடிவாக மெயின்டைன் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இதில் ஒரு 2-3 மினிட்ஸ் நின்றுட்டு போவோம்னு சொல்லி காரை பார்க் பண்ணி போட்டு வாங்கி இந்த இடத்த வந்து ஃபுல்லாக சுற்றி நடந்து பார்ப்போம். இதில் வந்து ஒரு நினைவு சின்னமும் இருக்குது. இந்த பில்டிங் என்ன விஷயம்னு தெரியல, ஆனால் நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக நல்ல அமைதியாகவும் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பில்டிங்காக தான் இது இருக்கணும். வெளியில் பேச ஆக்கள் ஒன்றே காணையில், உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி தெரியலை, என்ன விஷயம்னு தெரியலை. ஆனால் இந்த பில்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதே முறைக்கா பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து 12 o'clock தான் செக்இன். பட் நான் ஏர்லியாக வந்துட்டேன். கீ தந்துட்டினோம், 48ஆம் நம்பர் ரூம் தந்திருக்கணும். ஆனால் 12 o'clock தான் ரூம் ரெடி ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பின்னுக்கு பெரிய கார்டன் இருக்குது. ஸோ கார்டன்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கணும். ஸோ நான் இப்போ கார்டனில் வந்துருக்கேன். ஒரு காஃபி முண்டை எடுத்து கொண்டு வந்து கார்டனில் வந்து இருக்கிற அந்த மாதிரி இருக்குது. கார்டன் சூப்பராக இருக்குது. சரியான ஆக்களே இல்லை, 1-2 பேர் தான் நிற்கணும். வெயிட் பண்ணுங்க, காஃபியை குடிச்சிட்டு உங்களுக்கு கார்டனை சுற்றி காட்டுறேன். எஸ், இதுதான் அந்த ஹோட்டலினுடைய பின்பக்கம் கார்டன் ஏரியா. கிளிகளினுடைய சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த முன்னுக்கு திடீர் அந்த ஷெட்டுக்குள்ளே தான் கிளிகள் வளர்க்கினோம். இந்த ஹோட்டலில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் ஹில் கண்ட்ரி ஹோட்டல் என்று சொல்லி. இந்த ஹோட்டலை நான் எப்படி புக் பண்ணேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃப்ளைட்டை தனியாக ஹோட்டலில் தனியாக புக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது எக்ஸ்பென்சிவ். ஆனால் நான் ஈஸிஜெட்டில் வந்து அப்போ ஈஸிஜெட் வந்து என்ன செய்யணும்னா ஒரு பேக்கேஜ் திருவினம், அதாவது ஹோட்டலுக்கும் ஃப்ளைட்டுக்கும் சேர்ந்த மாதிரியான பேக்கேஜ். ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜில் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீப்பாக இருக்கும். நானும் அப்படித்தான் புக் பண்ணினேன். ஸோ இப்போ நார்மலாக வந்து 250 pounds பெறுமதியான ஒரு ஹோட்டல் ரூம் ஒரு நாளைக்கு 250 pounds. ஆனால் நீங்கள் பேக்கேஜுக்குள்ளே புக் பண்ணிக்குள்ளே வந்து அது ஒரு 120 pounds அந்த மாதிரி தான் வரும், நிறைய வராது. ஸோ அப்படித்தான் நான் புக் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். இந்த ஹோட்டல் வந்து ஒரு சென்டரான ஏரியாவில் இருக்குது. இந்த தீவின்ற ஒரு சென்டரில் இருக்குது. அதோட ஒரு மலை உச்சியில் இருக்கிறதால ஒரு இயற்கையான இடத்துல இருக்குது. இதில் பச்சை பசேரண்டு இருக்கிற அந்த இடத்த பார்க்கவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோட்டலில் தங்குறதா இருந்தால் ஒரு ஈவினிங் டைமில் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லேயும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பார் இருக்குது, மற்ற வசதிகள் எல்லாமே இருக்குது. இது ஒரு 3 star ஹோட்டல். ஓகே, 12 o'clock ஆகுது. இப்போ நாங்கள் எங்களுடைய ரூமுக்கு போகலாம் வாங்க. ஓகே, கதவை உள்ளுக்குள்ளே லாக் பண்ணியாச்சு. இதுதான் ரூம் பாருங்கள், வெளிரன் இருக்குது. அப்படியே இந்த ஜன்னல்களால் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தா அந்த கார்டன் தெரியும், அதை காட்டுறேன். ஸோ இதுதான் ஹோட்டலில் இருக்கக்கூடிய வசதிகள். ஒரு 3 star ஹோட்டலில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ அவ்வளோ வசதியும் இங்கே இருக்குது. டெலிவிஷனாக இருக்கட்டும், டெலிஃபோன் வசதியாக இருக்கட்டும், மற்றது ரூமுக்குள்ளேயே ஒரு சிங்க் ஒன்று வச்சுக்கிறாங்க, அது நல்ல விஷயம். ஸோ இப்படி தான் இருக்குது ரூம். ஆக பிள்ளைண்டு இல்லை, ஆக பெஸ்ட்ண்டும் இல்லை, பரவாயில்லை. இன்னொரு விஷயம், இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ, அதுக்கண்டு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ நாளைக்கு விடிய நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதை பற்றி சொல்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேர்த்தா இல்லையான்னு சொல்லி.
ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்னு இருக்கிறேன். ஸோ வெளியில் போயிட்டு ஒரு ஈவினிங் போல் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு வந்து நான் ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்க வேண்டியிருந்தது. அப்போ ஆப்பிள் ஸ்டோர் தேடி பார்த்தேன். நான் இந்த தீவில் ஆப்பிள் ஸ்டோர் இருக்கான்னு சொல்லி, ஆனால் ஆப்பிள் ஸ்டோர் இல்லை. ஆனால் ஆப்பிளால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்துக்கிறேன். ஆக்சுவலாக ஏதோ ஆப்பிள் ஸ்டோர் மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ அந்த எனக்கு பில் போட்டு காட்டுறார். அந்த பவர் பேங்க் வந்து நான் வாங்கினான் ட்ராவல் டைமில் தேவைப்படுமென்றக்காக. அதுக்கு பிறகு அவரை கேட்டேன்னா இதை சுற்றி நான் வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி ஓமன்ட்டு சொன்னவர். ஸோ வாங்க குயிக்காக இருக்கா இந்த ஸ்டோர் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி குயிக்காக இருக்கா பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருட்களுமே இருக்குது. ஜென்ரலாக ஆப்பிள் ஸ்டோரில் என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அந்த பொருட்கள் அதை விட கொஞ்சம் மேலதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள்ன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் ப்ரைஸ் தான். நீங்கள் யூகே மெயின்லேண்டில் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான். ஆனால் அந்த அக்சசரிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி கிடக்குது, கொஞ்சம் விலை கூட்டின மாதிரி. மற்றபடி ஓகே, எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. இந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்பிள் டீலர்ஸ் இவியல் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த தீவுக்கு வரும்போது ஆப்பிள் சம்மந்தமான ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னால் இங்கே மட்டும்தான் நீங்கள் வர முடியும். ஸோ இதனுடைய அட்ரஸை வந்து நான் இதில் போட்டு விடுறேன். எஸ், ஆப்பிள் ஸ்டோர் பார்த்தோம். இப்போ என்ன செய்வோம்டா, கார் எடுத்துக்கொண்டு அந்த தூரத்தில் தெரியுது வெள்ளை கார். எஸ், அதுதான் என்னுடைய கார். அந்த கார் எடுத்துக்கொண்டு போய் 1-2 இடங்களை சும்மா சுற்றி பார்ப்போம். நாளைக்கு தான் ஆக்சுவலாக ஃபுல் பிளான். இன்றைக்கி டயர்டாக வர இருக்குது, ஏர்லியாக எழும்பினா தானே 4 மணிக்கு. ஸோ என்ன செய்வோம்னு சொன்னால் 1-2 இடங்களை பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டு நாளையிலேருந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். தீவு முழுக்க சுற்றி பார்ப்போம். ஒரு கடற்கரையில் இருக்கிற ஒரு உயரமான இடத்துல காரை பார்க் பண்ணிக்கிறேன். இதில் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னு சொன்னால் ஒரு பீச்சுக்கு போகலாம். வாங்க போய் பீச்சை பார்ப்போம். இந்த இடத்த சொல்கிறது போர்ட்லெட் பீச் என்று சொல்லி. அதுக்குள்ளே பாருங்கள், தண்ணிக்குள்ளே வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு தீவு ஒன்று தெரியுது. ஆக்சுவலாக அந்த தீவினுடைய உச்சியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன டவர் வர இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் கிளியராக தெரியலை அந்த டவர். அதுக்கு வந்து ஆட்கள் வந்து போட்டில் போகிறது, அங்கேயும் சுற்றி பார்க்குறதுக்கு 1-2 இடங்கள் இருக்காம். அது வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியுது, ஆனால் கிட்ட போனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த தீவோட நாங்கள் இன்றைய பயணத்தை வந்து முடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து ரூமுக்கு போகிறேன். நாளைக்கு தான் ஃபுல்லாக தீவை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ரூமுக்கு வந்துட்டேன். வார வழியில் வந்து பேப்பர் வாங்கி வந்தேன். நான் இந்த குட்டி தீவில் ஒரு பேப்பர் வர ரிலீஸ் ஆகுது பாருங்கள், ஜெர்சி ஈவினிங் போஸ்ட்ன்னு சொல்லி. இந்த பேப்பரில் வந்து எத்தனை பக்கம் கேட்கல, 80 பக்கம் மொத்தம். எஸ், இதே ஒரு குட்டி தீவு. இந்த குட்டி தீவுக்கு 80 பக்கத்தில் பேப்பர் வருது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் போலோட அதான் இவ்வளோ பக்கங்களான்னு சொல்லி நினைக்காதீங்க. இது திங்கக்கிழமை வந்த பேப்பர், மண்டே 16 செப்டம்பர் 2024. ஸோ ஒரு திங்கக்கிழமை பேப்பரு 80 பக்கத்தில் வருது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் £1.25 இந்த பேப்பர்ன்ற விலை. சும்மா செய்திகளை பார்க்குறதுக்காக பண்ணி வந்தேன். நான் இந்த பிரதான தலைப்பு செய்தியை வந்து கவர்மெண்ட் டு சீக் லீஸ் ஆன் சீ பெட் என்று ஆரம்பிக்குது. இந்த கவர்மெண்ட் எதுன்னு சொன்னால் யூகே கவர்மெண்ட் கிடையாது, இந்த தீவுக்குரிய கவர்மெண்ட். அதை பற்றி தான் செய்தி போடப்பட்டிருக்குது. ஸோ மிச்ச செய்தி எல்லாத்தையும் பாய்ச்சி போட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட இந்த தீவை பற்றி நீங்கள் இன்னும் என்ன தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்க, என்னென்ன தகவல் உங்களுக்கு வேணுமென்று சொல்லி உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் வந்து அந்த தகவல் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிப்போம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைய பிளான் வந்து கார் ஹயர் பண்ணிக்கிறேன். இந்த காரில் வந்து தீவு முழுக்க சுற்றி பார்க்குறது தான் என்னுடைய பிளான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த பிளானில் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று வந்துட்டுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்ச் என்று சொல்லலாம்.
ஸோ நாளைக்கு தீவை சுற்றி பார்க்குறது தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு வேறு வழியில் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த தீவில் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம், எவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம் இருக்குன்றதை இனித்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் அதையும் சொல்லுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அடுத்த வீடியோவில் வந்து நிவர்த்தி செய்கிறேன். வழக்கம் போல் கேட்குறது தான். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் இது போன்ற அழகான காட்சிகளை நான் உங்களுக்கு எடுத்து வருவேன். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்.